9/7/2024. 9/7/2024. பிறந்த நேரம் 4:03 AM. 4:03 AM. பிறந்த இடம்மா? கரூர். பிறந்த இடம் கரூர். 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 ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து கடகராசி. கடகராசி. கடகராசி ஆயுத நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அவனுக்கு கிட்டத்தட்ட 2 வயசு ஆக போகுது. ஆனா இன்னும் எந்த மூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. படுத்த குழந்தை, சின்ன குழந்தை மாதிரி இருக்காப்புல. ஏம்மா இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ரிஷப லக்னமா நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றி குருஜி. குழந்தையோட ஜாதக அமைப்பு அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோட சேர்ந்து அப்படி இப்படின்னு நடக்குது, நல்லா இல்லை. அடுத்து நடக்கக்கூடிய கேதுவும் அப்படி ஒன்றும் பெரிய அளவுகளில் நல்லா இல்லை. அட்டமாதிபதியும் லக்னத்தில் இருக்கக்கூடாது. அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறது உயிர் வாழக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியது தான். டாக்டருங்களே வேறு விதமாக சொல்லுவாங்களே. அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவா எதுவும் சொல்லலை குருஜி. ஏன்னா டெவலப்மெண்ட் டிலே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பிறக்கும் போதே ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் பிறந்தாங்க, கஷ்டப்பட்டு டெலிவரி. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரெயின் உள்ள ஃப்ளூயிட் ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த மாதிரி தான் சொல்றாங்க. பட் எதுவும் ரொம்ப நெகட்டிவா சொல்லல. அவனோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு 9 வயசு வரைக்கும் கேது தசை முடிகிற வரைக்கும் எந்த விதமான பெரிய டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்காது. இப்போ இந்த குழந்தை நடக்கிறது குருஜி. ஏம்மா அடுத்து வரக்கூடிய புதன் தசை, இது சுக்கிரதசை, அடுத்து வரக்கூடிய சுக்கிரதசை கூட அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோட தான் சேர்ந்துருக்கு. சூரியன் சந்திரன் அமாவாசை அமைப்புலேருந்து அப்போ தான் விலகி வந்திருக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு 10 வயசு 9 வயசு வரைக்கும் சுக்கிரதசை வரைக்கும் பெரிய அளவில் டெவலப்மெண்ட் இருக்காதுமா. பட் ஓவராலாக உங்களுக்கு அந்த குழந்தையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா. லக்னாதிபதியை வச்சு தாம்மா நிறைய இடங்களில் சொல்கிறோம். லக்னாதிபதி அமைப்புகள் வலுவாக இருக்கணுமா. லக்னாதிபதியை கொஞ்சம் அடிபட்டு போயிருக்கிறாரு. லக்னத்தில் குரு இருந்தாலும் அது ரிஷப லக்னத்திற்கு அட்டமாதிபதியாக தான் வேலை செய்யும். முதல்ல ஆதிபத்தியமும் கலந்து தான் அது வேலை செய்யும். இந்த இடத்துல லக்னத்தில் குரு இருக்கிறது ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் தானே தவிர பெரிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் அங்கே இருக்கிறாரு. இத்தனைக்கும் லக்னத்தை குரு பார்த்தா வேறு மாதிரியான பலன்கள் இருக்கும். ஆக அட்டமாதிபதி குரு லக்னத்தில் இருக்கிறதும், லக்னாதிபதியே போய் அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதும் பெரிய அளவில் நல்லா இல்லைம்மா. சுக்கிரதசையில் தான்மா கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும். 9 வயசு வரைக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக வரதுக்கு படிப்படியாக கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா வரும். ரொம்பவும் மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். 19 வயசுக்கு பிறகு நார்மலாகவே இருக்கும். ஏன்னா அடுத்து 10 வருஷம் சுக்கிரதசை நடக்க போகுது இல்லையா. இந்த சுக்கிரதசையில் முற்பகுதி சுக்கிரதசை சுமாராக இருக்கும். ஆனால் பிற்பகுதி சுக்கிரதசை நல்லா தான் இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகளை பாருங்க. சூரிய தசை நடக்குது. சூரியன் வந்து இந்த லக்னத்திற்கு ஆகாத தசை. சந்திரன் அதை விட ஆகாத தசை. ரிஷப லக்னத்திற்கு மாரகாதிபதியாகிய சந்திரன் இப்போ 3ஆம் இடத்துல இருந்து ஒளித்தன்மையற்று ஒரு மாதிரி இருந்தால் அதுவும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சோபிக்காத ஒரு அமைப்பு தான். ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய தசா அமைப்புகளும் நல்லா இல்லை. ஆனால் ரொம்ப மோசம்னு சொல்கிற மாதிரி இல்லை. வீட்டிலேயே வச்சு இருக்கிற மாதிரி, படிக்காத மாதிரி, அந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாதுமா. 7 வயதிற்கு பிறகு நடக்கிறது பேசுறதுன்னு ட்ரைனிங், அதாவது அந்த இது தெரப்பி கொடுப்பாங்க இல்லையா, கொடுக்கணும். ஆமாம், அது கொடுத்ததுக்கப்புறம் 7 வயசுக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா. அதற்கான இதில் தெரப்பி கொடுக்க வேண்டி வரும். சரிங்களா? ஓகேங்க குருஜி. ஆனால் உங்களுக்கு படிப்பு எல்லாமே அப்போ அந்த நீங்கள் சொல்கிற 10 வயசுக்கு மேலே தான் அப்படி. 4ஆம் இடத்தை சனி பார்க்குதா. 4ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 12ல் மறைஞ்சு அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறாரா. அவங்க இருக்கிறதே ஒளியற்ற அமாவாசை சந்திரனோட விட படிப்புகள்லாம் பெரிய அளவில் இல்லை, தேவையான அளவுக்கு தான் இருக்கும். புதனையும் செவ்வாய் பார்க்கக்கூடாது, அதுவும் ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகள் தான் இருக்குது. ஆனால் குழந்தை உயிர் வாழும். படிப்பு அமைப்புகளுக்கெல்லாம் 4ஆம் பாவகமும் புதனும் வலுத்திருக்கணும். 4ஆம் பாவகத்தை சனி சுபத்துவமற்ற இயல்பான ஆட்சி உச்சம் அடைந்திருக்கின்ற சனி பார்க்கவே கூடாது. அது பார்க்குற பாவகங்கள் எல்லாமே கெடும். அதுவும் சனி செவ்வாயவும் பார்க்குறாரு. அந்த செவ்வாயுடைய பார்வையும் 4ஆம் அதிபதிக்கு இருக்குது. ஆக 19 வயசு வரைக்கும் இயல்பாக இருக்காது குழந்தை.
சரிங்களா? குருஜி. சரிங்க குருஜி. ஓகேம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி.